ஆப்கி அதாலத்ல பாரதிய ஜனதா கட்சியின் தேசிய தலைவர் ஜே.பி. நட்டா மீது குற்றச்சாட்டு என்னவென்றால் அவர் கூட்டாளிகளின் கழுத்தை நெருக்குகிறார் என்று. நட்டா சார், நீங்க பீகார்ல இருந்து தான் பொலிட்டிக்கல் கேரியர் ஆரம்பிச்சீங்க. நீங்க பாதி பீகாரின்னு சொல்றீங்க. கடுமையா உழைச்சி நீங்க பீகார்ல ஆட்சி அமைச்சிருக்கீங்க. மோடிஜி நட்டா நீ ஆக வேண்டியதை பாரு, நான் உன் கூட இருக்கேன்னு அரசாங்கத்து மூலமா வாக்கு கொடுத்தாரு. நான் யாரோட கழுத்தையும் நெரிக்கிறது இல்ல, அதோட நான் யாரோட மூச்சையும் திணற வைக்கிறது இல்ல. நான் எல்லார்கிட்டையும் அதாவது ஒரு ஃப்ரேம் ஒர்க் மாதிரி. நான் ஒன்னா உங்களுக்கு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். நிதிஷ்குமார் முதலமைச்சரா இருந்தாரு. நீங்க எலெக்ஷன் நேரத்துல சொன்னீங்க பீகாரின் நம்பிக்கைக்குரிய தலைவர் நிதிஷ்குமார்னு சொன்னீங்க. நம்ம கூட இருக்காரு, நம்மோட ஆளு, நம்ம கூடவே இருப்பாருன்னு சொல்லிங்க. அவர் பல்ட்டி அடிச்சிட்டாரு. ஒன் ஃபைன் மார்னிங் நீங்களே அந்த வார்த்தையை பயன்படுத்திருக்கீங்க. அதாவது அவர்தான் பல்ட்டி அடிச்சிட்டாரு. அவர்தான் பல்ட்டி அடிச்சிட்டு போனாரு. நாங்க அவரை அனுப்பவே இல்லை. அவரோட எண்ணிக்கை சட்டப்பேரவையில் 40 இருந்தது. என்னோட எண்ணிக்கை 74 at point of that time. டுடே இட்ஸ் 78. என்னோட எண்ணிக்கை அவரை விட அதிகமாக தான் இருக்கு. ஆனா அதுக்கப்புறமும் கூட அதையும் தாண்டி நான் அவரை முதலமைச்சராக்கினேன். அவர் என்னை விட்டுட்டு போனதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி நான் அப்புறம் அமித்ஷா 2 பேரும் பட்னா போயிருந்தோம். நிதிஷ் எங்களோட லீடர்னு ரொம்ப தெளிவா சொல்லியிருந்தோம். இனிமே அவர் தான் பீகாரோட தலைவர்னு. ஒருவேளை ஒருத்தருக்கு அவரோட நிழலை பார்த்தாலே பயமா இருந்ததுன்னா, ஒருவேளை எங்க வளர்ச்சியின் கண்ணோட்டத்துல எங்க கட்சி வேலையை நிறுத்திரோன்னு நினைச்சா அது நடக்காது. இல்ல, உங்க கட்சி மட்டும் வளர்ந்துகிட்டே போய்கிட்டு இருந்தது, அவர் கட்சி சின்னதாயிட்டே போயிட்டு இருந்தது. அவர் பயப்பட மாட்டாங்க. வளர்ச்சி அடைய வைக்க வேண்டியது அவரோட வேலை தானே. நாங்க அவருக்கு முன்னாடி வளராமையே இருந்தா அது எங்க வேலை இல்லையே. நாங்க வளர்ச்சி அடையணும்னு தான் நினைப்போம். ஆனா அவருக்கு கொடுக்க வேண்டிய மதிப்பு கொடுத்துட்டு தான் நாங்க வளர்ந்துட்டு இருந்தோம். அதோட நாங்க இன்னைக்கு கூட பேசும்போதும் சரி, காலத்துக்கு ஏத்த மாதிரி எப்படி நடந்துக்கணுமோ அந்த மாதிரி தான் எங்க அவரோட கட்சி தலைவர் லல்லன் சிங் அவர் அந்த நேரத்துல சொன்னாரு, ஒருவேளை நாங்க பிஜேபியை விடாம இருந்திருந்தா, நாங்க என்டிஏல இருந்து வெளியே வராம இருந்திருந்தா எங்க அரசு கவிழ்ந்திருக்கும்னு சொன்னாரு. அதனால அவங்க அரசு கவிழ்றதுக்கு முன்னாடி அவரு பல்ட்டி அடிச்சிட்டாரு. இல்ல, அது அவரோட ரஜத் சார், அது நீங்க சொல்றது சரிதான். நான் உங்களுக்கு சொல்றேன், அவருக்கு கிடைக்க வேண்டிய மரியாதை, எங்க கூட ஒப்பந்தம் போட்டு ஆஸ் எ சீஃப் மினிஸ்டர் அவருக்கு கிடைச்ச மரியாதை, அது இனிமே எப்போ அவருக்கு கிடைக்காது. இன்னைக்கு அவர் எந்த நிலைமையில இருக்காருன்னு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பிரசாந்த் கிஷோர் என்ன சொன்னார்னா, நிதிஷ்குமார் புது ஏர்லைன்ஸ்ல ரொம்ப டென்ஷனா இருக்காரு, அவர் மறுபடியும் பிஜேபியோட தொடர்பு கொள்ளணும்னு நினைக்கிறாருன்னு சொன்னாரு. நாங்கெல்லாம் யாருமே தொடர்பு கொள்ளல. அதே மாதிரி எங்களையும் அவர் தொடர்பு கொள்ளல. எங்களுக்கு தொடர்பு கொள்ளணும்னு எந்த நோக்கமும் இல்ல. நாங்க அவர் கூட வேலை பார்த்தோம், வேலை செஞ்ச வரைக்கும் ரொம்ப ஒற்றுமையா தான் இருந்தோம். அவர் தான் விட்டுட்டு போனார், அது அவரோட டெசிஷன். அதுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நாங்க எங்க கட்சியை உயர்த்தி கொண்டு போறதுல முழு முயற்சி எடுத்துக்கிட்டே தான் இருக்கோம். அதோட பீகார்ல நான் தனியாவே எல்லாமே பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். அதோட எங்க கூட்டணி கட்சிகள் அவங்களையும் எங்க கூட கூட்டிகிட்டு தான் போவோம். நீங்க அவரோட ஜேடியை உடைச்சிட மாட்டீங்களே? யாரா இருந்தாலும் அவங்களோட குடும்பத்தை பார்த்துக்க வேண்டிய பொறுப்பு அவங்களோட தான். ஒருவேளை எங்க கிட்ட வரணும்னு நினைச்சா நாங்க அவங்கள தடுக்கிறது இல்ல. ஆனா அவங்கள உடைக்க நினைக்கிறது அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்ல. இதுல இன்ட்ரெஸ்டிங் பார்ட் என்னன்னா, உங்களால உங்க குடும்பத்தை பார்த்துக்க முடியாம நாங்க கண்காணிக்கிறோம்னு சொன்னா இதுல என்ன இருக்கு? இதே கம்ப்ளைண்ட் அங்க தாக்கரேக்கும் இருக்கு. அவர் என்ன சொல்றாருன்னா, 2 வருஷம் அவர் முதலமைச்சரா இருப்பாருன்னு நீங்க வாக்கு கொடுத்துட்டு அந்த வாக்கை நிறைவேற்றலையாம். உத்தவ் தாக்கரே அந்த சமயத்துல ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு, அதாவது பிஜேபி என்ன முதுகிலேயே குத்திட்டாங்கன்னு. இங்க பாருங்க, அது உண்மையிலேயே பொய்யான விஷயம். பிஜேபிக்கு அவர் தான் துரோகம் செஞ்சாரு. சட்டசபை பிரச்சாரம் இருந்தது. அந்த பிரச்சாரத்துல ஒவ்வொரு இடங்கள்லயும் ஒவ்வொரு மேடையிலையும் சொல்லப்பட்டது, தேவேந்திர பெர்னாண்டஸை ஒவ்வொரு மேடையிலையும் முதலமைச்சரா ப்ரொஜெக்ட் பண்ணோம். அவரோட தலைமையில தான் நடந்தது. அவரோட தலைமையில தான் எல்லா இடங்களிலுமே சொல்லப்பட்டது. மேல நரேந்தர், அதாவது டெல்லியில நரேந்திர மோடிஜி, அப்புறம் கீழே நரேந்தர், அவரோட சிவசேனாவை சேர்ந்த எல்லா தலைவர்களும் மேடையில இருப்பாங்க. ஒரு தடவை கூட யாருமே அப்ஜெக்ட் பண்ணல. எந்த மேடையிலையும் 2 வருஷத்தை பத்தி பேச்சே பேசல. எங்க முதுகுல தான் அவர் கத்தியால குத்திருந்தாரு. அதே மாதிரி ஒரு விதத்துல அவர் எங்களை ஏமாத்திட்டாரு. அவர் நேரடியா சீஃப் மினிஸ்டர் ஆகணும்னு ஆசைப்பட்டிருக்காரு. அவருடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஆசை நிறைவேறி இருக்கு. இதுதான் அவருடைய குணம். ஆனா நட்டா சார், இப்பதான் நீங்க ஒரு ஷிவ் சைனிக்க ஷிண்டேவை முதலமைச்சர் ஆக்கியிருக்கீங்க. ஆமா, நீங்க முன்னாடியே உத்தவ்ஜி ஆக்கியிருந்தா இந்த பிரச்சனையே வந்திருக்காது. எங்க கூட்டணியில தேவேந்திர பெர்னாண்டஸ் வச்சுதான் கூட்டணி நடந்திருக்கு. அதனாலதான் நாங்க தேவேந்திர பெர்னாண்டஸை முதலமைச்சரா ப்ரொஜெக்ட் பண்ணோம். இப்போ நீங்க ஏக்நாத் ஷிண்டேவை பத்தி நீங்க பேசுனீங்கல்ல, இது புது கூட்டணி ஆயிருச்சு. இந்த புது கூட்டணியில அவங்க முதலமைச்சர் ஆவாங்க.
அதாவது சிவசேனா சின்ன பின்னம் ஆகிக்கிட்டே இருந்தது, இங்கேயும் அதே நிலைமை தான். ஆனா பிஜேபி மட்டும் மகாராஷ்டிரால நல்லா வளர்ந்துகிட்டே போச்சு. அதனால அவங்க கட்சிக்கு செல்வாக்கு போயிடுங்கிற பயம் இருக்கும்ல. இப்ப அவங்களுக்கு அறிவுரை சொல்றதோ இல்ல சஜஷன் கொடுக்கறதோ அது என்னோட வேலை கண்டிப்பா இல்ல. ஆனா அவங்க கட்சி ஏன் சின்னதாயிட்டே போகுதுன்னு அவங்க முதல்ல பார்க்கணும். அத அவங்க வளரணும்னா அவங்களே இறங்கி வேலை செய்யணும். அங்க நம்ம பிஜேபியை பத்தி சொல்லணும்னா, நாங்க வளர்றதில்ல, அதோட எங்களோட ஸ்பேனை அதிகரிக்கிறதுல, எங்க ஏரியாவை அதிகரிக்கிறதுல, மக்களை அதிக அளவு இணைக்கிறதுல நாங்க எந்த ஒரு குறையும் விட மாட்டோம். எல்லாரோட ஆதரவு, எல்லாரோட வளர்ச்சி, எல்லாரோட நம்பிக்கை, எல்லாரோட முயற்சியும் சேர்த்து இந்த நாட்டுக்குள்ள அரசியலை முன்னெடுத்துட்டு போவோம். நடா சார், அது அந்த கட்சி சின்னதாயிட்டு இருந்தது, மெதுவாக தான் நடந்துகிட்டு இருந்தது. ஆனா நீங்க ஒரே அடியில 40 எம்எல்ஏக்களை தூக்கி ரொம்ப சின்னதாக்கிட்டீங்க அந்த கட்சியை. குடும்பத்தை பாத்துக்கிறது யாரோட வேலை? நாங்களா கட்சியை சின்னதாக்கணும்? அவங்க எங்களோட சேர்த்து ஆட்சி அமைக்க ஒத்துக்கிட்டாங்க. அவங்க நல்லா வேலை செஞ்சாங்க. மகாராஷ்டிரா திரும்பவும் ட்ராக்ல வந்துட்டு இருந்தது, வளர்ச்சியை நோக்கி வந்தது. கரப்ஷன் ஃப்ரீ கவர்மெண்டா இருந்து பொதுமக்களுக்கு வேலை செய்யறாங்க. ஒரு நல்ல காரியத்துக்காக நாங்க சமரசம் செஞ்சுக்கிட்டோம். நீங்க தான் உங்க குடும்பத்தை பாத்துருக்கணும். உங்களுக்கு அந்த விஷயம் தெரியலன்னா நாங்க என்ன பண்ண முடியும்? நீங்க போய் உங்க அமைச்சர்களை சந்திக்கலன்னா, நீங்க உங்க அமைச்சர்களை மணிக்கணக்கா உட்கார வச்சா, உங்க நண்பர்களோட நீங்க பேசாம இருந்தாலோ, அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஷிண்டே கூட 7-8 எம்எல்ஏக்கள் தான் இருந்தாங்க. மத்த எல்லா எம்எல்ஏக்களையும் தேவேந்திர ஃபட்னாவிஸ் பணத்தை கொடுத்து விலைக்கு வாங்கிட்டாருன்னு சொல்றாங்க. அதாவது உங்க கூட யாரும் நிக்கலன்னா அவங்க மேல குற்றம் சொல்றது, அவங்க ஊழல்வாதி ஆயிருவாங்களா? அப்படி சொல்ல முடியாது. இல்ல, ஆனா ஃபட்னாவிஸோட ஒய்ஃப் அமிர்தா மேடம், அவங்க சொன்னாங்க, தேவேந்திர ஃபட்னாவிஸ் கருப்பு கோட்டு போட்டுக்கிட்டு, ஷெர்லாக் ஹோம்ஸ் மாதிரி கண்ணாடி போட்டுக்கிட்டு ராத்திரி நேரத்தை எம்எல்ஏஸ் போய் பாப்பாங்கன்னு சொன்னாங்க. இல்ல, அது என்னன்னா, ஒப்பந்தத்துக்கு முன்னாடி சில விஷயங்கள் ரகசியமா வைக்கப்படும். அதனால ரகசியமான சந்திப்பு நடந்திருக்கும். ஆனா இந்த கருப்பு கண்ணாடி எல்லாம் போட்டுக்கிட்டு இந்த மாதிரி டிஸ்கிரிப்ஷன்லாம் நாங்க சூஸ் பண்ணல. அப்புறம் மும்பைல இதெல்லாம் தேவைப்படாது. நாங்க எங்க வேணாலும், எந்த ஒரு சென்ட்ரல் பிளேஸ்னாலும் உட்காந்துக்கலாம், எங்க வேணாலும் சந்திக்கலாம். ஆனா இன்னைக்கு நீங்க ஒரு ரகசியத்தை சொல்லியே ஆகணும். தேவேந்திர ஃபட்னாவிஸ் ஒரு பெரிய ரோல் பிளே பண்ணிருக்காரு. ஷிண்டேஜியை பிஜேபியோட சேர்க்கறதுக்காக குதிரைய ஃபட்னாவிஸ் அலங்காரம் பண்ணாரு. நீங்க ஷிண்டே சார மாப்பிள்ளை ஆக்கிட்டீங்க. அது தேவேந்திர ஃபட்னவிஸ் குதிரைய அவருக்காக அலங்கரிக்கல. ஏன்னா அந்த நேரத்துல சூழ்நிலை எப்படி இருந்ததுன்னா, எதிர்கால அரசாங்க அமைப்புல ஏக்நாத் ஷிண்டேவை தான் முதலமைச்சர் ஆக்கிறதா இருந்தது. அப்படிதான் முடிவு செய்யப்பட்டது. அதனாலதான் அவரை முதலமைச்சர் ஆக்கணும். ஆனா நீங்க சொன்னீங்க, அவரை டெபுட்டி சீஃப் மினிஸ்டர் ஆக்கிறதுக்கு நீங்க ஏன் ஃபோர்ஸ் பண்ணீங்க? நீங்க தான் போன் பண்ணிருக்கீங்க. ஒரு பிரஸ் கான்ஃபரன்ஸ் பாருங்க, அவரு டெபுட்டி சீஃப் மினிஸ்டர் அவர மைண்ட்லயே இல்ல. ஆனா எனக்கு என்ன தோணுச்சுன்னா, ஒரு அனுபவசாலி, அதாவது மகாராஷ்டிராவை நல்லபடியா புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறவரு, அவர் மகாராஷ்டிராவோட கவர்னன்ஸை எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறவரு, அவர் இந்த அமைச்சரவையில இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும்னு நான் நினைச்சேன். அதுக்கப்புறம் அவரு ஸ்டேட்டஸ்க்கு ஏத்த மாதிரி ஏக்நாத் ஷிண்டேவை முதலமைச்சர் ஆக்கிட்டோம். இவரு டெபுட்டி சீஃப் மினிஸ்டரா வேலை பார்க்கட்டும். உண்மையை சொன்னா அது நான் தேவேந்திர சாரை பாராட்டுவேன். நான் அவர் வாழ்த்துக்களும் சொல்லுவேன். ஏன்னா அவர் நல்ல உழைப்பாளி. அதாவது நான் அவருக்கு சொன்ன விஷயங்கள் ஒரு வார்த்தை கூட லேக் பண்ணாம, எந்த கண்டிஷனும் இல்லாம, என்ன ஏதுன்னு கேட்காம உங்க ஆர்டரை நான் ஃபாலோ பண்றேன்னு சொன்னார். அவர் டெபுட்டி சீஃப் மினிஸ்டர் போஸ்டை ஏத்துக்கிட்டாரு. இதுக்கப்புறம் உத்தவ் தாக்கரேயோட திரும்ப இணையறதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா? சிவசேனாவோட 2 அடிகளும் ஒன்னு சேர்ந்து பிஜேபியோட? எனக்கு அந்த மாதிரி தோணல, திரும்ப அந்த மாதிரி சிச்சுவேஷன் வரும்னு. ஏன்னா இப்போ அங்க சூழ்நிலை ரொம்பவே மாறிடுச்சுன்னு தான் சொல்லணும். அதுவும் இல்லாம நம்ம முன்னோக்கி போகணும். நம்ம முன்னோக்கி போறதுக்கு சமரசம் எதுவும் தேவையில்லைன்னு நான் நினைக்கிறேன். நாங்க முன்னோக்கி போவோம். அவங்களோட எங்களுக்கு நல்ல உடன்பாடு இருக்கு. அதை நாங்க அப்படியே கண்டினியூ பண்ணிக்கிறோம். பஞ்சாப்ல நீங்க பல சமரசங்கள் செஞ்சும் முன்னேற முடியலையே. இனிமே நடக்கும். அதாவது 72 சீட்ல 2 சீட்டு தான் ஜெயிச்சது. அதுக்கு முன்னாடி சட்டசபையில பாத்தீங்கன்னா எல்லாரும் சொல்லுவாங்க, அந்த அகாலி தளத்தை விட்டுரு, அக்காலி தளத்தோட நிலைமை சரியில்லை, நீங்க தனித்து நின்னுங்கன்னு சொன்னாங்க. நாங்க என்டிஏவை பின்பற்றுறதுனால பிரதமர் மோடிஜி சொன்னாரு, வேண்டாம், அக்காலிதள் இஸ் ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் பார்ட்னர், பிரகாஷ் சிங் பாதல் இஸ் ஓல்டஸ்ட் பார்ட்னர். அவரு மேல வச்சிருந்த மரியாதையால நாங்க அவரை விடமாட்டோம். தேர்தல்ல நம்ம தோத்து போனாலும் அந்த தோல்வியை ஏத்துக்கிறதுக்கு தயாரா இருக்கோம். ஆனாலும் விடமாட்டோம். தேர்தல்ல போட்டியிட்டோம், தோத்து போனோம். அதனால நாங்க எங்க எதிர்கட்சியில உட்காந்துட்டோம். விஷயம் அதோட முடிஞ்சில்ல. எங்களோட அலையன்ஸ் இருந்தது. அவரும் எங்களுடைய பார்ட்னர். விவசாய சட்டம் தொடர்பா ஹர்ஷிமத் கௌர் மேடம்,
அங்க அமைச்சரா இருந்தவங்க. இந்த விவசாய சட்டம் ஏற்படுத்தப்பட்ட போது அமைச்சரவையில உறுப்பினரா இருந்தாங்க. அவங்க அங்க அவங்க பங்காற்றினாங்க. அப்பதான் அந்த சட்டம் நிறைவேற்றப்பட்டது. அதுக்கப்புறம் எதிர்ப்பு வர ஆரம்பிச்சதும் அகாலி தளத்தை விட்டு வெளியே போயிட்டாங்க. நாங்க சொல்லிட்டோம், நீங்க போகணும்னு நினைச்சா தாராளமா போய்க்கங்க. இவ்வளோ காலமா இந்த அலையன்ஸ்ல நகரங்கள்ல 117 தொகுதியில 23 இடத்துல போட்டியிடுறதா இருந்தோம். சின்ன கட்சி, அதுவும் நகரங்கள்ல போட்டியிடுற கட்சி. கிராமத்துக்குள்ள நாங்க போகல. இப்ப அவங்க கூட்டணியில இருந்து வந்ததுக்கு அப்புறம் பாரதிய ஜனதா கட்சி முதல் முறையா 73 இடங்களை பிடிக்கிறதுக்காக இருந்தது. வரப்போற காலங்கள்ல பஞ்சாப்ல பாரதிய ஜனதா கட்சி தான் ஆல்டர்னேட்டிவா ஆக போகுது. அங்க கண்டிப்பா நடக்கும். அடுத்த கட்சி அங்க பிஜேபியா தான் இருக்கும். நட்டாஜி, இப்ப நீங்க கூட்டணி பத்தி சொன்னீங்க. அந்த விஷயம்லாம் கேட்கறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கு. ஆனா ஃபேக்ட் என்ன? கடந்த 8 வருஷத்துல 19 கட்சிகள் என்டியோட பார்ட்டா இருந்து விலகிட்டாங்க. நாங்க யாரையுமே அனுப்பல, நாங்க அனுப்பவும் மாட்டோம். நட்டாஜி, உங்க அறிக்கை எங்கிட்ட இருக்கு. நாட்டுல இருக்கிற எல்லா கட்சிகளும் அழிக்கப்படும் சொல்லிருக்கீங்க. பிஜேபி மட்டும்தான் இருக்கும். நாங்க கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிச்சா எல்லா பகுதிகளும் எல்லா கட்சிகளும் அழிஞ்சிடும். நீங்க எல்லாரையும் அழிக்க பாக்குறீங்க. இல்ல இல்ல, நான் அதுக்கு பதில் சொல்றேன். முதல்ல நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, நேஷனல் பார்ட்டி படிப்படியா ஏன் ஸ்ட்ரிங் ஆச்சு? காங்கிரஸ் பார்ட்டி தேசிய கட்சியா இருந்தாலும் ஒருபோதும் ரீஜனல் ஆஸ்பிரன்ஸை புரிஞ்சிக்கவே இல்லை. இப்ப பாத்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் காங்கிரஸ் ஆட்சி இருந்தது. எல்லா சீஃப் மினிஸ்டரும் காங்கிரஸ்க்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க. 60 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ரீஜனல் கட்சி அவங்கள அங்கிருந்து நீக்கிட்டாங்க. 60 years of past, they are not able to regain the state. ஆந்திர பிரதேஷ்ல காங்கிரஸ் கட்சியோட ஆட்சி இருந்தது. ஆந்திர பிரதேஷ் பிரிஞ்சதுக்கு அப்புறம் ஆந்திராவிலையும் இல்ல, தெலுங்கானாவிலையும் இல்ல, 2 இடத்துலையும் காணாம போயிட்டாங்க. யார் வந்தாங்க? ஒரு பக்கம் ஒய்எஸ்ஆர் கட்சி ஆந்திர பிரதேஷ்ல வந்துச்சு. தமிழ்நாட்டில் ஏஐடிஎம்கே டிஎம்கே வந்தது. தெலுங்கானாவில் கேசிஆரோட கட்சி வந்துருச்சு. மிஸ்டர் சந்திரசேகரோட கட்சி வந்துருச்சு. தெலுங்கானா மாநில அதிகாரம் வந்துருச்சு. இப்போ அது இந்திய அரசா மாறிடுச்சு. வெஸ்ட் பெங்கால்ல யார் வந்தாங்க? வெஸ்ட் பெங்கால்ல மம்தா பானர்ஜி வந்துட்டாங்க. திரிணாமுல் காங்கிரஸ் வந்துருச்சு. உத்தரப்பிரதேஷ்ல இவ்வளவு வருஷமா நீங்க ஆட்சி புரிஞ்சிட்டு வந்தாங்க. உங்க சீஃப் மினிஸ்டர் தான் இருந்திருப்பாங்க. உத்தரப்பிரதேஷ்ல இருந்து உங்களை வேரோட புடுங்கி எரிஞ்சிட்டாங்க. அங்க ஒரு ரீஜனல் கட்சி ஆட்சி அமைச்சிருச்சு. இந்த ரீஜனல் கட்சிகள் படிப்படியா குடும்ப கட்சிகள் ஆயிருச்சாங்க. இப்ப குடும்ப கட்சியா மாறினதுனால நான் என்ன நினைக்கிறேன்னா, இது அன்சைன்டிபிக் ஆனது. இது இந்திய மண்ணுல இருக்கவே முடியாது. அதனால இந்த ரீஜனல் கட்சிகள்லாம் படிப்படியா அதுவே போயிரும். ஒரு தடவை அண்ணன் மருமக போட்டியிடுவாங்க, சில சமயம் மாம மருமகம் போட்டியிடுவாங்க, அப்புறம் அண்ணன் தம்பி போட்டியிடுவாங்க. இந்த ரீஜனல் கட்சிஸ் ஒரு குடும்ப அணுகுமுறையா தான் இருக்க போகுது. ஏன்னா இந்திய மக்கள் ஃபேமிலி கட்சிகளை, குடும்ப கட்சிகளை கண்டிப்பா ரிஜெக்ட் பண்ணியே தீரும். அதனாலதான் பிஜேபி முன்னேறிட்டு வருது. நட்டா சார், இப்ப நீங்க சொன்ன மாதிரி ரீஜனல் கட்சிகள் எல்லாம் அழிஞ்சிடும், குடும்ப கட்சிகள் எல்லாம் முடிஞ்சிடும், ஒன்லி பிஜேபி மட்டும் தான் இருக்குன்னு எனக்கு முகலே ஆசாமோட ஒரு டயலாக் ஞாபகம் வருது. உள்ளுக்குள்ள இருந்தது வாய் வழியா வெளியே வந்துருச்சு. இல்ல, நான் எல்லாத்தையும் முடிச்சு வச்சுன்னா நீங்க இல்ல, நான் அப்படி நினைக்கல. நான் என்ன சொல்ல வரேன்னா, ஐ பிலீவ் இன் ஹெல்தி காம்படிஷன். நான் ஹெல்தி காம்படிஷன் பத்தி தான் பேசுவேன். ஆனா எனக்கு தெரியுது, ஒருவேளை நீங்க சின்ன கோல்ஸோட முன்னேறி போனீங்கன்னா உங்களால எப்படி எங்களோட பெரிய கோல்ஸ் கூட மேட்ச் பண்ண முடியும்? கடவுள் உங்களை ஆசீர்வதிக்கட்டும், முன்னோக்கி போங்க, எனக்கு என்ன பிரச்சனை? ஆனா இந்த வழியை நீங்க கடைபிடிச்சீங்கன்னா எங்க கிட்ட வரவே முடியாது.